எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் மேல கர்த்தர் மனதுருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தோய்ந்து போனவர்களையும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் மனதுருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தோய்ந்து போயிருக்கிறோம், தோய்ந்து போயிருக்கிறோம். பாஸ்டர், நீ எவ்வளவு குளிஞ்சாலும் இங்கே எனக்கு மேலே நான் உடம்புல சாணம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். எப்படி சாணம் இல்லைன்னு தோய்ந்து போயிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், எவ்வளவு தான் அடிச்சு சொன்னாலும் என் ஜபத்தில் இருக்க மாதிரி என்ன செய்ய முடியாது, வளரவே முடியாது. பாஸ்டர், எப்படி டு த மேக்ஸிமம் நான் என்ன செஞ்சேன், எனக்கு எவ்வளவு நான் போட்டு தோய்ந்து போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே இல்லாது வினிதோஷம் தெளிவாசனை கிறிஸ்துவுக்குள்ள அன்பாக இருக்கிறேன்னா, கிறிஸ்துவை அன்பு கொள்கிறேன்னா, அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் கீழ்ப்படி அவர்களுடைய செய் என்று சொல்லப்பட்டவர்கள். அப்படி சொல்லப்படும் பொழுது சிதறடிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்காதவர்கள் முடியாது என்று சொல்லப்படுகிற நிலைமை, என்னால் முடியாது, நான் செய்ய முடியாது என்கிற சூழ்நிலை சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நம்மை பார்த்தா கர்த்தர் மனதுருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனதுருகிற ஆண்டவர் எவ்வளவான காரியங்களை பேசி சுத்தமாக இருக்கிறாரோ அவ்வளவான காரியங்களை பேசும்படி நம்மளை மூடியாண்டு நோக்கி பார்க்கணும். அதிகமாக நேசிக்கிற நல்ல தகவல் இந்நாளிலும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட இவ்வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்கள் மேல மனதுருகி எவைகளை தர சுத்தமாக இருக்கிறீரோ அவைகள் யாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு நடத்த வேண்டுமா சொல்லிக்கிறோம். திருப்தியால் ஆண்டவரே நிதானித்து அவை சொல்ற சகலவற்றையும் அவை ஆராய்ந்தறிகிற நல்ல தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இருதயங்களை காண்கிறவர், எங்கள் வாழ்க்கை ஜீவிதத்தின் வழிகளை காண்பவர் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய வேலை எங்களுக்கு வேண்டிய காரியங்கள் நடத்துவது போது சொல்ல வேண்டுமா சொல்லிக்கிறோம். பேசும் அடியை கேட்கிற பிள்ளைகளை மறைத்துடைய கருத்தை தாழ்த்தி தருகிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளு. மீட்பர் பார்க்கிறது நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சிதறடிக்கப்பட்டவர்களாய் தோய்ந்து போயிருக்கிற பார்த்து நம்மளை பார்த்து கர்த்தர் மனதுருகி சொல்றதுக்காக நீதிமொழிகள் அப்படி சொல்றோம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் அவங்க சொல்றோம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அதை வெறுத்து விடு, அது வழியாய் போகாத, அதை விட்டு விலகி கடந்து போ. கடந்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், நீ கடந்து போ, நீ விட்டு போ, நீ விலகி போ, அவைகளுக்கு இடம் கொடுக்காதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தோய்ந்து போய் சிதறடிக்கப்பட்டவர்களை போல இருக்கிற நமக்கு அந்த சொல்லுகிற காரியம், நீ விட்டு போ, நீ கடந்து போ, இவைகளுக்கு இடம் கொடுக்காதே. 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எத்தனை மாதிரி இருக்கிறது வாசிக்கும், எத்தனை வாசிப்போம். 14, 15. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாத, தீயோருடைய வழியில் நீ நடவாத, அவைகளை வெறுத்து விடு, அதன் வழியை நிச்சயம் போகாத, அதை விட்டு விலகி கடந்து போ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 2 காரியங்களை குறித்து அழகாக சொல்லப்படுகிறது. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில நடவாதே. அல்லேலூயா. வேதத்துல மனுஷனை குறித்து பார்க்கும்போது சரி, அதிகமாய் அவன் தீயோர் என்று சொல்லப்படுது, அதிக துன்மார்க்கன் என்று சொல்லப்படும் பொழுது அங்கே பிசாசுடைய செயல்பாட்டை குறித்து அழகாய் வேதம் விவரிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி 2 விதமான காரியம். ஒன்று, பிசாசுடைய வழிகளிலும் மனுஷனுடைய ஆலோசனையிலும் நடவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய ஆலோசனைப்படி பிசாசு காமிக்கிற சிந்தனைப்படி நடக்கிறதுனால தோய்ந்து போய் சிதறடிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை உங்களுக்கு
அல்லேலூயா. ஏன் கர்த்தர் கடித்துக் கொள்ளாமல் நடந்துகிறார் என்று சொன்னால் அவர் முதலாவது சற்று காரியத்தை விலகி விடுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சிலருக்கு தம்முடைய அன்பினாலே வெளிப்படுத்த தாம் சுத்தமா இருக்கிறார். இவைகளை கேட்காமல் போன கர்த்தர் கடித்து விடுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அவன் ரொம்ப அழகாய் ரொம்ப தெளிவாய் உணர்த்துகிறார். சிதறடிக்கப்பட்ட நிலையும் அவன் தோல்வி போகிற அந்த சொல்ற அந்த பெரிதான கொடுமையான நிலை நம்முடைய சரீரத்தினுடைய அவயத்தினுடைய வாழ்க்கையிலும் அவன் இருக்கிற அந்த ஒரு தொய்ந்து போவதான ஒரு நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் நீங்கள் பிசாசுக்கு யோசனைகளுக்கும் மனிதனுடைய வழிகளுக்கு போவாதிருங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மனுஷன் சிந்திக்கிறவரை நாம சுத்திக்க முடியாது. உலகத்தால் யோசிக்காதீங்க. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சற்றே மறந்து போய்விடாதீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க யாருடைய பிள்ளைகளா இருக்கீங்க? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோம். நீ ஒரு ஒரு டீச்சருக்கு பிள்ளை சொல்றோம். அல்லேலூயா அல்லேலூயா. உங்க அப்பா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவங்க சொல்றோம். சுற்றி இருக்கிற ஜனத்தால் மத்தியில் அவருக்கு ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு பேர் இருக்கு. அதை என்ன செய்யாத கெடுக்காது என்று சொல்லுகிறது போல. அல்லேலூயா அல்லேலூயா. நாம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் உலகத்தால் யோசிக்கிறது போல, உலகத்தால் சிந்திக்கிறது போல, உலகத்தால் செய்வது போல செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு பரிகாரியாய், நமக்கு துணையாளராய், நமக்கு நேசராய், நமக்கு வழிகாட்டியாய் நம் கரத்தை பிடிக்க இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதிகமாக வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுடைய 16வது வசனத்தை கூட வாசிக்க பொல்லாப்பு செய்தாலொழிய பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு தூக்கமே வராது. அவர்கள் யாரையாகிலும் உள்ள பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கரைந்து போகிறதா. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான காரியம் செய்ய வேண்டாம். வாழ்க்கை ஏதோ வித்தியாசமானது போல். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு கேள்வி, நான் இதெல்லாம் செய்யலையே, இதெல்லாம் காரியங்கள் பண்ணலையே, உலக பிரகாரமான பண்ணலையே, எனக்கு ஜெபம் பண்ணி அப்படி பண்ணி ஏதோ காரியம் செய்யலையே என்கிற ஒரு சிந்தனை போல உலகத்தின் காரியத்தை ஒரு காரியமாக ஒரு சில காரியமாக செய்யாவிட்டால் தூக்கம் வராதது போல. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு ஒரு சந்தேகம் உண்டு. நமக்கே ஒரு சொல்ல கரெக்டாக செய்கிறேன்னா கரெக்டாக செய்கிறேன்னா ஜாப் பண்ணி இருக்க மாட்டோம். ஆனால் திடீர்னு நம்ம அதிகமாக ஜாப் பண்ணியிருப்போம். ஜாப் பண்ணுறதுனால அதிகமான வேலை படுதலா ஒரு நாள் ஒதுக்கி இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அது லேகாக இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம யோசிச்சு நான் செஞ்ச தப்போ எப்படி உங்களோட நான் செஞ்ச தப்பு நிறைய நான் ஜாப் பண்ணிட்டேன். எப்படி நிறைய நேரம் ஜாப் பண்ணிட்டேன். அப்படி அவன் சொன்ன உலகத்தின் காரியங்கள் செய்யாத என்ன வரல, உறக்கம் வரலை. அல்லேலூயா அல்லேலூயா. உலகத்தின் காரியத்தை யோசிக்காவிட்டால் யோசித்து செய்யாவிட்டால் நமக்கு என்ன தூக்கம் வரல, நிம்மதி இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. பொல்லாத வழிகளை யோசிக்கிறோம். ஏதோ தெளிவாக சொல்லுங்க, மனுஷனுடைய யோசனை எல்லாம் மரணத்துக்கு ஏதுவானது. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இதயத்தின் நினைவுடைய முடிவு மரணம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவத்தை அவர் பிரிந்து போகிறதை உணராமல் அறியாமல் தோய்ந்து போகிறது அவன் சொல்ற நம்முடைய வாழ்க்கையின் பகுதி என்று சொல்லி என்ன செய்கிறோம்? நம்ம அவன் சொல்ற நமக்கு ஏற்றவைகள், நமக்கு யோசனைகள், நமக்கு ஒன்று தோன்றபடி செஞ்சுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இல்லை. அல்லேலூயா. இதுல சில பேர் நம்மளை நிராகரித்துக் கொள்வோம். நம்மளை நிராகரித்து சொல்றாங்க, உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஆமா, இந்த கட்டளை நமக்கு சொன்ன பண்ணிதான். அல்லேலூயா அல்லேலூயா. அதை தீர்மானித்து அதை உறுதியாக்கி கொண்டு கர்த்தருக்கு பிரியமானதா, கர்த்தர் இவைகளை அறிவித்திருக்கிறாரா, இவைகள் எனக்கு மேன்மை உண்டாகுமா, இவைகளை நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துமா என்கிற சின்ன சக்தியை இல்லாமல் தோய்ந்து போயிருக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் இப்பட்டமாய் தோய்ந்து போகாது இருக்கும்படிக்கு அவன் நீங்கள் இப்பட்டமான பாதையை விட்டு விலகி ஓடணுமா. அல்லேலூயா அல்லேலூயா. இப்பட்டமான உலக யோசனைக்கு விலகி ஓடணும். அல்லேலூயா. இதயத்தில் தோன்றுகிற எண்ணங்களை விட்டு விலகி ஓடணும். அல்லேலூயா. சத்துமானவன் காண்பிக்கிற வழியை விட்டு விலகி ஓடணும். அல்லேலூயா அல்லேலூயா.
அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழிகளை நினைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். அல்லேலூயா. இப்ப அதிகமான ஒரு பழக்கம் ஜனத்தின் மத்தியில் பெரிய தூங்க போகிற நேரத்தில் அவன் வெவ்வேறு காரியத்தை யோசித்து படுத்திருக்கிற ஒரு பழக்கம். அல்லேலூயா. 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 எப்படி தூங்க போற நேரத்தில் எப்படி வெவ்வேறு விதமான காரியத்தை யோசித்து தேவனுக்கு பிரியமில்லாத நாட்டம் கொண்டவளாய் அவளை விட்டு என்ன கர்த்தர் பார்த்து சொல்றது இல்லவே இல்லை. அல்லேலூயா. 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 மற்ற நேரத்தில் யோசித்து கூட விட்டுட்டாங்க. இப்போ எப்படி தூக்க நேரத்தில் எப்படி தூங்க போக முன்னாடி எப்படி நாளை தினத்தை என்ன செய்யணும், ஏது செய்யணும், என்ன திட்டமிடணும், என்ன காரியத்தை செய்யணும், படுக்கையின் மேல பொல்லாதவர்களை யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. 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 உலகத்தில் நடைபெற சொல்லலாம். நேற்று இருந்தவங்க இன்னைக்கு என்ன செய்யணும் காண. அல்லேலூயா. 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 நான் சத்தியத்தை கிருபையும் இரக்கமும் பலனும் தந்தா சுத்த இரக்கமும் தயவு இருந்தா மட்டும் போதாது. அவருடைய பலன் இருந்தால் எழுந்து என்ன செய்ய முடியும், நடக்கவும் இருக்கவும் பேசவும் செய்யவும் முடியும். அல்லேலூயா. 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 இது நாம் என்ன செய்கிறோம், உலகத்தார் செய்கிறது போல பொல்லாதவைகளை படுக்கையின் மேல என்ன செய்து யோசித்து அக்கிரமத்தை விட்டு மனதில்லை அவைகளை நிறைவேற்ற மறுநாள் நம்ம ஆவலாக எழுந்திருக்கிறோம். அல்லேலூயா. 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 சத்தியத்தை திரும்பி பார்ப்போம். வாழ்க்கை நீங்க படுக்கையின் மேல பொல்லாமை யோசித்து கர்த்தரின் பிரியமான கர்த்தரின் கருத்தில் ஒப்புக்கொடாமல் தன்னுடைய இதயத்தில் யோசிப்படி எல்லாவற்றையும் செய்து நிறைத்து முடித்துட்டு காலை எழும்பின அவைகளை நிறைவேற்ற முடியாவிட்டால் தோய்ந்து போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவின் திட்டத்தை நிறைவேற்ற நாம் மறுநாள் காத்திருக்கிறோம். நாம் நினைத்திருக்கிற காரியத்தை நிறைவேற்ற நாம் முன்போகும் பொழுது வேதவசம் பலவாசம் இதயத்தின் நினைவு பொல்லாமல் வரும். அல்லேலூயா. அந்த பொல்லாப்பு நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் சிலவற்றை நமக்கு சோதனையை வைப்பார். நம்ம இருதயம் பதறி போகும். தூக்கம் வரல. அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு மேல போராடணும். தூக்கம் வரல. ஏன் சொன்னால் நினைக்கப்பட்ட காரியத்தை செயலாற்ற முடியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பண்ணமான வழியை விட்டு கண் விலகி ஓடு. அல்லேலூயா. அல்லேலூயா. வேகமாக இந்த யோசனைகள் செயல்கள் எல்லாம் விட்டு கிறிஸ்துவனில ஓடி வர முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அழகா சொல்றது வாசிங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம் மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு எவனவா தோன்றுமா வழின்னா 11-12 என்ன சொல்லப்படுது, மனுஷனை தோன்ற வழி எப்படி இருக்கலாம், செவ்வையானதா இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சொல்ற பிள்ளைகளை குறை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளை குறை சொல்லுவோம். பாச பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன தோணுது என்ன செய்யாங்க அதை செய்யலாம். ஆனால் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நமக்கு சுமைத்து நம்ம செய்யணும். அல்லேலூயா. 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 நாம பிள்ளைகளை குறை சொல்லணும். ஆனால் நாம எப்படி இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத செய்யாம நாம இதயத்துக்கு எது நல்லது படுதோ அதுதான் செய்யணும். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை அதிகமா செய்யாம விடணும். நம்ம யோசிச்சு நம்ம அது சொல்லப்படுது. மனுஷனுக்கு இது எப்படி காரியம் எப்படி இருக்கலாம், அவனுக்கு பாதையில செவ்வையா தோன்றுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. அது சொல்லப்படுது. மனுஷனுக்கு செவ்வையை கொண்டு வழி உண்டு. அல்லேலூயா. ஆனாலும் செவ்வையாய் தோற்றப்பட்டாலும் கரெக்டு அறிக்கப்பட்டாலும் கரெக்டு தோன்றினாலும் அதனுடைய வழி எப்படிதான் இருக்கலாம், மரணத்துக்கு ஏதுவாக இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. துன்பத்துக்கு ஏதுவாக இருக்கு, தொல்லைக்கு ஏதுவாக இருக்கு, கஷ்டத்துக்கு ஏதுவாக இருக்கு, பாடுகளுக்கு ஏதுவாக இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சத்தத்தை நினைச்சு பண்ணும்போது செவ்வையாய் தோன்றின வழிகள் எல்லாம் செய்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பூர்ணமான சமாதானம் உண்டாயிருக்கா, பூர்ணமான சந்தோஷம் உண்டாயிருக்கா, பூர்ணமான மனமகிழ்ச்சி உண்டாயிருக்கா. அல்லேலூயா. 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 சற்று அவன் கொஞ்ச நேரம் கொஞ்ச நிமிடத்துக்குரிய சந்தோஷத்துக்காக நமக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழியை செய்து முடிக்கிறோம். அல்லேலூயா. 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 பாருங்க, இப்படி நமக்கு பிரியமாய் தோன்றுகிற வழியை செய்து அவைகளை முடித்து தோய்ந்து போய் மீண்டும் சிதறடிக்கப்பட்டவர்களால் மீண்டும் தோய்ந்து
மீண்டும் சிறையடிக்கப்பட்டவர்களாய், மீண்டும் தேவ அன்பை விட்டு, தேவனுடைய இரக்கத்தை விட்டு, தேவனை சார்ந்துள்ள வாழ்க்கையை விட்டு விலகி போவாக இருந்தா, ஜெபிப்போம், வேதவசனம் வாசிக்காத, கர்த்தரை சார்ந்தில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தால், அவன் கர்த்தர் வரும்பொழுது நாம் இருக்க போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோனமான அபத்தம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு கர்த்தர் நேசித்து உங்களிடத்தில் சொல்லுகிறார், இவ்வழிகளை விட்டு வேகமாய் ஓடி போங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வண்ணமான யோசனைகளை விட்டு கடந்து ஓடி போங்கள். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய வழிகள் இல்லாதீங்க. அவர் சொல்ற துரோகியுடைய, அவர் சொல்ற வீண் பேச்சுக்காரனுடைய வழிகளை செய்யாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 1:1 அழகா சொல்லுகிற வாசிங்க. அவர் சொல்ற சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில நில்லாமல், பரியாசக்காரன் காரணத்தில் நசியாதீங்க, உட்காராதீர்கள் என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுறாங்க அப்படிப்பட்ட மனுஷன் நம்பில அந்த காரியம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. இங்க இருக்கு, உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்க படிக்க மேல படிக்கும் பொழுது வெளிப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட்டு ஓடிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகப்பிரகாரமா யோசனைக்கு வரும்பொழுது இது செஞ்சா கொள்ளாமா, இது பண்ணா கொள்ளாமா, பரிகாசமான விவேகமான காரியத்தை பேசுகிறது போல இதை அழைப்பாத விட்டு ஓடிடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எதுவுமே வெட்டி வைக்கிற ஆண்டவர் இல்லை. அவர் நினைத்த காரியத்தை அவர் மனுஷன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் நினைத்திருக்கிற, அவர் தீர்மானித்திருக்கிற காரியத்தை செய்து முடிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காலத்தில் தாமதம் ஒருவேளை அவர் சற்று நாட்கள் இல்லை, உங்கள் செயல்கள் நான் ஒருவேளை தடைப்பட்டால் நீங்க எப்போ மனத்திற்கு கிறிஸ்துவனை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அப்போ கிறிஸ்துவை நினைவு கூறுகிறவர்கள், கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், கிறிஸ்துவ நாமத்தை அறிக்கையை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நம்பிக்கையாக நடந்து முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுகிறது போல நீ கவலைப்படுகிற ஒரு முறையில செய்ய முடியாது, கூட்டவும் முடியாது, முறையில செய்ய முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒருவேளை அவன் சொல்றோம் யோனா பண்ண யோனா ஒருவேளை பிரயாசப்பட்டு குத்தி மோதி அவன் சொல்ற மீன் வைத்து இருக்கமா, அவன் ஒருவேளை பாடுபட்ட மீன் என்ன செய்யாது, வாயை திறக்காது, கர்த்தர் காட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பணத்தால யோனா சொல்ற தட்டுக்கு பிரியமானவனை யோசித்தால், அவனை நிறைவேற்ற வேண்டும் என்று சிந்தித்தால், அவையை தன் ஆழமாய் யோசனையில் வைத்துக் கொண்டான், மீதி எல்லாவற்றையும் புறமே தள்ளினான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுகிறது உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கு பாடுபட்டோம், ஆனால் நீங்கள் திறக்கொள்ளுங்கள், எதுவுமே உங்களை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா பாருங்க, யோனா சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த படத்தை இருள நான் இருக்கிறேன், ஆனால் கடைசியில் வரும்பொழுது இருளை எல்லா இருளுடைய சிந்தனை எல்லாத்தையும் ஒதுக்கி பாடு வேதனோட சிந்தனை எல்லாவற்றையும் ஒதுக்கி அவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு செய்வேன் சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பூர்ணமாய் கர்த்தருடைய கரத்தில் தன் வழிகளை, தன் யோசனை, தன் திட்டங்களை கொடுக்கிறார். கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சிலவற்றை மறந்து போகக்கூடாது. சங்கீதம் 103 2வது வசனத்தை வாசிங்க. மனத்தில் இருக்கிற இவன் மனம் தோய்ந்து போகிற சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற நாம சிலவற்றை மறந்து போகக்கூடாது. வாசிங்க. சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்க மறக்கக்கூடாது. அவர் செய்த சகல நன்மைகளை என்ன செய்யாத மறந்து போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. துயரப்படுகிற நிலை, அவர் சுதந்திரிக்கப்பட்ட நிலையில இருக்கிற தேவனுடைய கர்த்தர் செய்ததை என்ன செய்யாத மறந்து போகாத. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இதுக்கு பெரிய மேலான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் என்ன செய்யாத மறந்து போகாது. ஒரு நாள் மறந்து போகாது. எழுதி வைக்கிறீங்களா சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் செய்தவைகளை எழுதி வைக்கிறீங்களா? கர்த்தர் செய்த நன்மைகளை எழுதி வைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொன்னவைகளை எழுதி வைக்கிறீங்களா? இல்லை சொல்றேன். அல்லேலூயா. ஏதோ சொல்ற இஸ்ரவேல் ஜனத்தால் கர்த்தர் சொன்னார், இவைகள் உங்களுக்கு சந்ததியாருக்கு தெரியாமல் இப்படிக்கு உங்களுக்கு நான் செய்தவைகளை எல்லாம் என்ன செய்ய எழுதி வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாம சொல்றோம் நீ கட்ட நேரத்தை
நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில், ஆபத்தின் நேரத்தில் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க மறக்கக்கூடாது. கர்த்தர் செஞ்ச நன்மைகளை மறக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு மனதில் யோசனை வந்துச்சுன்னு சொன்னால், நமக்கு பிரியமில்லை சொல்ற தேவனுக்கு பிரியமில்லாத நமக்கு தோன்றுகிற சரியான பாதை நம்ம இதயத்தில் நம்ம யோசனையில உண்டாக்கி சொன்னால், அந்த கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கவும் மாட்டோம், கர்த்தர் செய்தவைகளை நம்ம நினைக்கவும் மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் யாருன்னு சொன்னா, நாம கர்த்தரிடத்துல சந்தேகப்படுகிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. என்ன சந்தேகம்? கர்த்தர் ஏன் செய்கிறார், எதற்காக செய்கிறார், ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி சம்பவிக்கிறது, எப்ப மாறும், எப்ப கர்த்தர் நிறைவேற்றி தருவார், எப்ப கர்த்தர் வாக்கியம் பண்ணுவார், எப்ப காரியங்களை கர்த்தர் செய்வார் என்கிற கேள்விதான் இருக்க தவிர, கர்த்தர் எனக்கு இதை விட மேலானது செய்தார், எனக்கு இதை இன்னும் செய்து கொடுத்து தருவார் என்ன இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மறந்து போகிற செய்த அழகா சொல்லி கொடுக்கிறார். அவன் ஆபத்து காலத்தில் இக்கட்டு நேரத்தில் கர்த்தரை சோதரிக்க மறக்க விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம சபையில அதிகமாக இருக்கு. கடந்த வருஷத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் தந்திருக்கிற ஆலோசனை உண்டு. ஒரு கடினமான வார்த்தை, எச்சரிப்பான ஆலோசனை, இல்லை கடினமான வழியில் ஏதாவது சொல்லப்பட்டால் நீ அந்த இடத்துல என்ன செய்ய ஸ்தோத்திரம் பண்ணி ஏற்றுக்கொண்டு சொல்லப்படுகிற அந்த மனப்பக்கம் மறந்து போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் இதயத்தில் அவன் சொல்ற மேலிடமா யோசித்து மேலிடமா செய்யறாங்க. நமக்கு தோற்றுகளை என்ன செய்கிறோம், நாம முன்வைக்கிறோம். அப்படி செய்யறது ஆகாது. அல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் இக்கட்டு வேளையில முதலாவது சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம். கர்த்தர் எதை எனக்கு அனுமதிக்கு வாக்கியம் பண்ண வேண்டிய ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காயப்பட்டப்போ நான் சொன்ன மறந்தாரி எப்படி நான் சொன்னேன், கர்த்தாவே என் தப்புக்கு என்னை தண்டித்தீங்க ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ற வழியில சொல்றாரு, ஆபத்து நேரத்தில் இக்கட்டு நேரத்தில் முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லு. கர்த்தர் இந்த பாதையை அனுமதித்தால் இதிலே கடந்து போக செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பட்ட உடனே எனக்கு என்ன செய்ய இதுல ரத்தம் வரல, நான் பார்த்து பயந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரத்தம் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியில பட்டு நான் சொல்லணும், நான் பேங்க்லேயும் காக்கலை இருக்கிற இடத்துக்கு வாழ்வதற்கு என்ன செய்யல, ஒரு துணி ரத்தத்தில் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பொண்ணை பார்த்து நிறைய பட்டுச்சே அப்படின்னு சொன்னதும் ரத்தம் என்ன செஞ்சு கல்லா வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நமக்கு தோன்றுகிற யோசனை, நமக்கு தோன்றுகிற செயல்களை நாம செயலாற்றுவோம். அல்லேலூயா. அது அவன் நன்மைக்கு ஏதுவாக முடியாது, அது தீமைக்கு ஏதுவாக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இக்கட்டு நேரத்தில் நம்ம முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்ய, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கு அவர் செய்த நன்மைகள் இது பெரிய காரியத்தை எனக்கு வந்தது. அதில் எனக்கு கர்த்தர் காத்தார், எனக்கு இப்படி கர்த்தர் காத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வாகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசிங்க, வாகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். உபாகம் 4:9. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது கர்த்தரை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடிவர செய்து எனக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்கும்படி பண்ணுகிறேன். நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நானே. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மனுஷன் கொடுக்கிற வார்த்தை, இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. அல்லேலூயா. என்ன செய்யணுமா, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை நீங்க என்ன செய்யணுமா, கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும், கேட்டு என்ன செய்யக்கூடாது, கேட்டோம் உடனே விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. அவனை கேட்டு என்ன செய்யணும், அதை கற்றுக்கொள்ளணும், மெமரைஸ் பண்ணணும். இது கர்த்தர் சொல்லிதான், இது கர்த்தர் எனக்கு சொன்னா, இந்த வழி கர்த்தருடைய மெய் வழி, இந்த வழி கர்த்தர் ஆலோசனை, இப்படி சொல்லி கர்த்தர் கற்றுத் தருகிற சகல காரியங்களை நீங்கள் முதலாவது என்ன செய்யணுமா, கற்றுக்கொள்ளணும். அதை கேட்டோம், செஞ்சுட்டோம், விட்டுட்டோம், நன்மையை பெற்றுட்டோம், விட்டுட்டோம், நல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2024 வருஷம் 2024
4வது வருஷம் அதனுடைய 3வது மாசம் கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளையை இப்போ கர்த்தர் ஞாபகப்படுத்தி அதன்படி செய்ய கிருபை செஞ்சிருக்கிறார். ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. கடந்த மாசம் தந்த கட்டளை ஞாபகம் இருக்கா? அவைகளை கற்றுக்கொண்டீங்களா? இல்லை. கடந்த மாசம் செஞ்சோம், கொஞ்சம் நிறைவேற்றோம், ஆசீர்வாதம் வச்சு விட்டுட்டோம். சொல்லி ஒரு காலம் வந்து அவர் கற்றுதான் சொல்லுவாங்க. அதை உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். வாழ்க்கையில என்ன செய்யணும்? நடைமுறை அதை ஒரு பங்கா மாற்றிக்கொள்ளணும். அதை நீங்க பங்கா மாற்றணும்னு சொன்னா நம்ம இப்படி அடிக்கடி சோர்ந்து போகிறவர்களாய், அவன் தோய்ந்து போகிறவர்களாய், இடரே போகிறவர்களாய் இருந்துட்டே இருப்போம். நம்மளால முன்னேற முடியாது. முன்னேறணும்னு சொன்னா வரும்போது பாடுபத்தில் வரும். பாடுபத்தில் வரும்போது என்ன செய்யும்? அதிலே ஸ்தம்பித்து போய் நின்றுவோம். கர்த்தர் கொடுக்கிற காரியத்தை முதலாவது கற்றுக்கொள்ளுங்க. மனப்படம் பண்ணுங்க. வாழ்க்கையில அதை உறுதியாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு தோன்றுகிற மாம்ச சூழ்நிலை என்ன செய்யாது? வெளிப்படாது. படுக்க போகும்போது கர்த்தர் நல்ல நித்திரை தருவார். இது சொல்ற தன்னுடைய காரியம் யோசிக்கப்படும் பொழுதுதான் கர்த்தருடைய கற்பனை காரியங்கள் நம்மளுக்கு இல்லாத பொழுது வேதனையும் துன்பமும் பெறுகிறார்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சு கடந்து போயிடுவோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இது. வாழ்க்கையில தொய்வு வேண்டாம், வாழ்க்கையில சோர்வு வேண்டாம், வாழ்க்கையில வேதனைகள் வேண்டாம், அவன் வாழ்க்கையில சஞ்சலம் வேண்டாம், நல்ல நித்திரை வேணும், நல்ல சமாதானம் வேணும். இதயத்தில் நாம சொல்ற நினைவுகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். என் வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் சந்தோஷம் வேணும். இப்ப சொல்றோம் வீட்டை பார்த்தாச்சுன்னா குட்டி நரகம் வருது. வீட்டை பார்த்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? குட்டி நரகம் பரலோகமா மாறணும். மாற்றப்படாவிட்டா தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய சமாதானம் தருளாது. இது மாற்றப்படணும்னு சொன்னா இந்த காரியம் பல்லாபோசாவின் வாழ்க்கையை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு மாற வேணும்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை ஞானத்தை முதல்ல அவர் சம்பாதிக்கணும், புத்தி அவர் சம்பாதிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமா கேட்டு அதன்படி கற்று அவைகளை விட்டு விடாமல் இருக்கணும். இந்த மாசம் முடிய போகுது, அந்த கர்த்தர் சொன்னதையெல்லாம் மீண்டும் நிறைவேற்றணும். அவங்க அடுத்த மாசம் இதை மறந்து போயிடக்கூடாது. இந்த மாசம் தாண்டி போகும்போது கர்த்தர் கொடுக்கல, கர்த்தர் என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கைக்கு ஒரு பங்கா இருக்கணும். அடிக்கடி போதிக்கப்பட்டு அவன் தன் மனதை கடினப்படுத்த போல அல்ல. அடிக்கடி அடிக்கப்பட்டு தன் இதயத்தை சஞ்சலத்தை திருப்பி போல அல்ல. அவன் ஒருக்க போதிக்கப்பட்டாச்சா, அவன் மற்றவர்கள் பிள்ளைகளை பார்த்து வாழ்க்கையை ஆசீர்வதிகள் சொன்னாச்சா, அவன் வாழ்க்கையை பங்கா மாற்று. சூழ்நிலைகள் பரிசுகிறோம், மறந்து போகிறோம். தேவனை பிரியமாக என்ன செய்வதில்லை. தம்முடைய பிள்ளைகள் தொய்ந்து போகாதபடிக்கு, சிதறடிக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் காக்க அவன் வல்லவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய விசுவாசத்துல வளரும்படிக்கு கர்த்தர் ஆவலா எதிர்கொண்ட பார்த்துட்டே இருப்பார். விசுவாசத்துல வளர வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க? கர்த்தர் விடவே மாட்டார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது உண்டான உன் குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தது உண்டான அவன் நிச்சயமாக நான் விலகி போன கர்த்தர் விடமாட்டார். ஒரு நாள் அவர் விடமாட்டார். ஒருவேளை சகல கட்டுகளுக்கும் சகல கண்ணிகளுக்கும் நம்ம ஒப்பு கொடுத்து அவன் தம்முடைய அன்பை மீட்பாரை தவிர, அவனை மீட்பின் பணி அழகாக இருக்குமே தவிர சகல போல் தவிப்போனே விடாது. கர்த்தர் ஏன் மனது கொடுக்கணும்னா இவருக்கு அதிகமான வார்த்தை சுமக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் கவலை உள்ளவரா. அந்த
நெடுதூர பிரயாணத்தில் சுமக்க வேண்டிய சுமை மட்டும் சுமந்து போகணுமே தவிர அவன் தேவையற்ற சுமைகளை என்ன செய்ய வேண்டாம், சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை கர்த்தருடைய சன்னிதானத்தில் இறக்கி வைக்கத்தக்கதாக நீங்கள் இவைகளை மறந்து போகலாம். உங்கள் யோசனையின்படி அல்ல, கர்த்தருடைய சுத்தத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய கட்டளையின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு